வீட்டையே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாசா இந்த பேக்குள்ள என்னமோ இருக்கு, காட்டுறேன், சென்னைக்கு போயிட்டு காட்டுறேன்னு சொன்னீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நடந்தேன், நடந்துருச்சு. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். அண்ட் எங்கே கிளம்பிட்டோம்னா சென்னை கிளம்பிட்டோம். ஆக்சுவலி டிடிஎஃப் கையில் வண்டி இல்லாத அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை ஐயோ யாருக்குமே வந்துடக்கூடாது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி கூடயே நல்லா புழங்கிட்டு, அதாவது நல்லா வண்டி கூடயே இருந்து பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணால் வண்டி இல்லாமல் போகிற அந்த வேதனை யாருக்குமே அந்த கஷ்டகாலம் வந்துடக்கூடாது. முன்னாடி வந்து பண்ணால் நம்மகிட்ட பைக் இருக்கும், எங்கே போகணும்னு நினச்சாலும் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி பறந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்மளால பைக்கில் போக முடியாது. ஸோ இன்னொரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எலும்பு சேர்கிற வரைக்கும் வந்து பண்ணால் டாக்டர் வந்து காரில் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பண்ணால் காரில் போயிட்டு இருக்கலான்னு பார்த்தா கார் புதுசாக ஒன்று வாங்கினோம். அதுவும் வந்து பண்ணால் ஃபுல்லாக மாடிஃபை பண்ண கொடுத்தாச்சு. இன்னொரு 25 days ஆகும்ட்டாங்க. இப்போ நம்மகிட்ட பைக்கு கார்னு எதுவுமே இல்லையா, எங்கேயுமே வெளியே போக முடிய மாட்டேங்குதுங்க. ஸோ டக்குன்னு எங்கேயாவது போகலான்னு நினச்சா அடே வண்டி இல்லையே அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எத்தனை நாள் தான் நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்குது, சரி சென்னை கிளம்பலாம், சரி அந்த காரை மாடிஃபை பண்ண கொடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்னை கிளம்பியாச்சு. ஸோ நேராக வந்து பண்ண ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏறி அப்படியே வந்து பண்ண சென்னை ரீச் ஆகிட வேண்டியது. சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே போய் சின்ன சின்ன பிளான்ஸ், சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு கோவா போகலான்னு சொல்லி ஒரு பிளான். பட் வந்து இப்போவே சீக்கிரமாக கோர்ட் வேறு அட்டன் பண்ணணும். அதான் என்ன பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன்னு தெரில. அதே மாதிரி வந்து வாழ்க்கையிலேயேங்க இந்த 3 பேரை மட்டும் மறக்கவே மாட்டேங்க. நான் நல்லது தாங்க நினைக்கிறேன் இவனுங்களுக்கு. ஆனால் இவனுங்க ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரில. ஸோ இந்த டப்பாவை பாருங்களேன் எந்த நிலைமையில் ஆக்கிட்டானுங்க. ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து பண்ணால் ஃபுல்லாக கோப்ரோ ஆக்சசரிஸ் வச்சுருந்தேன். அந்த கோப்ரோ ஆக்சசரிஸ்லாம் கடிச்சு உடச்சி பிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. செஸ்ட் ஸ்ட்ராப் மவுண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்ட்ராப்பே பிச்சுட்டானுங்க. ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மவுண்ட்டு. கரெக்டான டைமில் பார்த்து பிச்சுட்டானுங்க. ஒன்று ஆல்ரெடி வச்சுருந்தேங்க, இன்னொன்று வந்து பண்ண எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு வச்சுருந்தேங்க. அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு, இன்னொன்று உடச்சிட்டானுங்க. பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி எதுவுமே தெரியாத பிள்ளைங்க மாதிரி இருக்கானுங்க பார்த்தீங்களா. ஆனால் நல்லா பசகாரங்க தான் சீரியஸா. பட் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூரின் போயிட்டாங்க, இதில் யாருன்னு தெரில. அதுக்கப்புறம் வீட்டையே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது இந்த குக்கர் தாங்க மெயின் ஹைலைட்டு. இந்த குக்கர் மூடியை எப்படி பிச்சானுங்கன்னு தெரில. ஸோ இந்த குக்கர் மூடி மட்டும் கிடக்குது. ஸோ ஃபுல்லாக பிச்சு 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 வீட்டையே நாஸ்தி ஆக்கிட்டாங்க டிடிஎஃப். ஸோ இப்போ இருக்கிறதுலே என்ன பிரச்சனைன்னா, ஏதோ நான் தான் இந்த வீட்டை இப்படி அலங்கோலம் படுத்திட்டேனோன்னு சொல்லி எங்கள் அம்மா நினைப்பாங்க. அது ஒன்று தான் இருக்குது இல்லையா அட்ராசிட்டி. இந்த செல்லக்குட்டிங்க கூட இருந்தது ரொம்ப ஹாப்பி. டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளோட கேப் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணிட்டு போட்டுறேன். நம்ம சேனலுக்கு கேப்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. டிடிஎஃப் இந்த டைலாக் வந்தோம், கேப் வந்ததுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி போட்டுருங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6:20 ஆச்சு. என்ன வாசா கேப் வந்துருச்சானா இன்னும் வரல டிடிஎஃப். ஆக்சுவலி நல்லா வெளிச்சமாக சூரியன் மேபி இந்த இடத்துல இருக்கும்போது ப்ளாக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேப் வந்துடும் சொன்னேன். கேப் நானும் புக் பண்ணுறேன். கேபே கிடைக்கலைங்க. வெயிட் பண்ணுங்கன்னே தான் வந்துட்டு இருந்துச்சு. யாருமே ஆர்டர் எடுக்கல. ஸோ எனக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்கேஜ் நிறைய லக்கேஜாக. அதே மாதிரி இந்த லக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சென்னை போயிட்டு காட்டுறேன். ஸோ இதில் தான் ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயமே இருக்குது. ஸோ நிறைய பொருள் இருக்கிறதுனால நானும் ஆட்டோ போடல, சரி கார்லேயே போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு கார் வரவே இல்லை. ஆட்டோ போட்டு ஆட்டோவும் வரல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஒரு ஆட்டோ கிடச்சிருச்சுங்க. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துடும். ஆட்டோ வந்தோடனே ஆட்டோவில் ஏறிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கம்மி பண்ணுறீங்க. டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா ஈவினிங் 6:40 ஆச்சு. அவ்வளோதான், நம்ம ஆட்டோ ஒன்றா வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து ஆட்டோ ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஆனால் எல்லா ஆட்டோவுமே பெருசாக இருக்குமா, இல்லை உங்கள் ஆட்டோ ரொம்ப பெருசாக இருக்கா? இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வண்டி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வண்டி எல்லாமே பெருசாக இருக்குமாங்க. பரவாயில்லப்பா. நான் ரொம்ப நேரமாக நானும் கேப் போட்டுட்டே இருந்தேன், வரவே இல்லைண்ணா. ஆமாம், இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரைடர் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி தானே. நான் எல்லா ஆப்லேயுமே ட்ரை பண்ணிட்டேன். போன வாட்டியில் நான் வரும்போது போட்டோடனே வந்துடும். இந்த வாட்டியில் என்னன்னே தெரில, வரவே இல்லைங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலி ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு வந்து பண்ணால் 9:20 சம்திங்க்கு பிடிச்சிடுவேன். இன்னைக்கு கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். ஸோ டிடிஎஃப் கரெக்டான டைமுக்கு நம்மளோட ஃப்ளைட்டை பிடிச்சாச்சுங்க. ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பண்ணால் ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே.
டிடிஎஃப் சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன் வாசா vlog பண்ணல அப்படின்னா ஆக்சுவலி vlog பண்ணலான்னு தான் நினச்சேன். ஃப்ளைட்லேயே இருந்தோடனே தூக்கத்தை தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு vlog பண்ணலாம்னு நினச்சேங்க. ஃபர்ஸ்ட் தூங்க ட்ரை பண்ணேன் என்னன்னே தெரியல, தூக்கமே வரல. அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஒரு பாதி தூரத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் எப்போ தூங்கினே தெரியல, திடீர்னு சென்னை வந்துருச்சுன்னு எழுப்பி விடுறாங்க. எனக்கா தூக்கத்தை விட்டு வரவே மனசு இல்லை. அதுக்கப்புறம் சரி எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புற டைம்ல பின்னாடி சீட்ல வந்து பண்ண ஹரிஷ் கல்யாண் அண்ணா மாதிரியே வேற ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. நான் உண்மையாவே ஹரிஷ் கல்யாண் அண்ணா தானா இல்லை வேற யாராவதா இல்லை வேற யார்கிட்டயும் போய் பேசி பல்ப் வாங்கிட போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாவே ஹரிஷ் கல்யாண் அண்ணா தான். அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் உடம்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்தாங்க. பசங்கள்லாம் பிக் பண்ணிட்டாங்க. ஆனா வர்ற வழியிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா வண்டி டிரைவிங்க. ஸோ எப்படா இவன் வருமா பெட்ரோல் போடலான்னே சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அட் லாஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் அப்புறம் நேற்று நைட் தூங்கிட்டு எந்திச்சு vlog பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாசா இந்த பேக்குள்ள என்னமோ இருக்கு, காட்டுறேன், சென்னைக்கு போயிட்டு காட்டுறேன்னு சொன்னீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா சில வாடா. ஸோ இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு டிடிஎஃப். அது போக இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா சென்னைக்கு வந்த முதல் வேலை வந்து பண்ணா டாக்டர் போய் பார்க்கணுங்க. டாக்டர் வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காரு. எனக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வலி கொஞ்சோண்டு தாங்க கம்மியாக இருக்கு, நிறைய அப்படியே தான் இருக்கு. ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு மறுபடியும் என்ன ஏதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போகணும் இல்லைங்க. ஸோ என் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல இதை எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால முதுகு ரெடியா இருக்கணும்ல. சரி இந்த நான் பிரிச்சு எப்படா தொடுவேன்ட்டே இருந்தேங்க. ஆக்சுவலி இதை நான் யூஸ் பண்ணாமையே போயிடுவேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் ஓட்ட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ட்ராக்குக்காக வாங்கி வச்சிருந்த இந்த ரேஸ் சூட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் டைனி ஷோரூமில் கொடுத்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பண்ணால் ஷோகேஸ்க்கு வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ போட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை எடுத்து அப்படியே ஜாலியாக ரோட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எவ்வளோ சேஃப்டி தெரியுமாங்க. இதெல்லாம் ஓவர் சேஃப்டி. இதெல்லாம் போட்டு விழுந்தோம்னா கை உடஞ்சிருக்காது. இதை போட்டு அந்த ஃபுல் க்ளவுஸ் போட்டு விழுந்தா இது பயங்கர சேஃப்டி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் லெதரா, அதனால வந்து பண்ண ரொம்ப வேர்க்கும். அதுவும் இல்லாமல் மழை வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அலிஷாதாலே கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வந்துட்டேன். ஸோ டிடிஎஃப் இதுதாங்க நம்மளோட லுக்கு. ஸோ எப்படி இருக்கு? ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நேபாள் ரைடுக்கும் முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நேபாளுக்கு போட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்போம், முடிஞ்சிருக்காது. அஜீஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ரைடிங் கேஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண கிளம்பி போயிருந்திருப்போம். ஸோ இதை வந்து பண்ணால் ஃபுல்லாக ரேஸ் ட்ராக்குக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால வந்து பண்ணால் நம்மளால ட்ராக்குக்கே போக முடியல, டைமே பத்தலை இல்லைங்க. ஸோ தினமும் vlog எடுக்கணும், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் வந்து பண்ண ட்ராக்குக்கே போக முடியல. ஸோ இப்போ வந்து பண்ண நம்மளால ரோட்டில் ஓட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த எலும்பு சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ எலும்பு சரியான உடனே வந்து பண்ண மறுபடியும் இந்த ஷூட்டை போட்டுட்டு ட்ராக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இந்த ஷூட்டை போட்டுட்டு இறங்குவோமா இல்லை வேறு ஏதாவது ஷூட் போட்டுட்டு இறங்குவோம்னு தெரியல. பட் இது பயங்கரமான ஷூட்டுங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷூட். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான அந்த ஒரு ஹீரோட்டிக்காக இருக்கும். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். சே செம. ஸோ மறுபடியும் பார்ப்பீங்க டிடிஎஃப் இதே காஸ்டியூமில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் எல்லாம் நல்லதே மாறும். ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போகும்போது அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் அவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ டிடிஎஃப் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்புங்க. ஸோ வாவ் தெரியுதுங்களா உங்களுக்கு? டிடிஎஃப் கிட்டத்தட்ட நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் ஓப்பன் ஆகாமல் 1 வருஷம் இருந்துச்சு இல்லைங்க. இந்த வழியில் போயிட்டு வரும்போது டே மாப்பிள்ள நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் தான், டே மாப்பிள்ள நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு காமிப்போம். எங்கள் கூட யார் வந்தாலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு காட்டுவோம். அது மாதிரி ப்ரௌடாக இருக்கும். அதே வழியில் வரும்போது இப்போ டிடிஎஃப் பிட் ஷாப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கிராண்ட் ஓப்பனிங் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ண போகிறோம் டிடிஎஃப். ஸோ இப்போதைக்கு வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னா ரைடிங் கியர்ஸ், ரைடிங் ஜாக்கெட், க்ளவுஸ், பூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஹெல்மெட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன சொல்ல இருக்குது நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்மளுக்குள்ள கேஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் க்ளவ், பூட்டு, ஜாக்கெட்டு, அது போக பார்த்தீங்கன்னா பைக் நம்ம குட்டி குட்டி ஆக்சசரிஸ், ஸ்பான்ச் இருக்கு, மொபைல் மவுண்ட் இருக்கு. மொபைல் மவுண்ட் பெஸ்ட் மொபைல் மவுண்ட் நம்மகிட்ட இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் 60 kg வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அதுல வீடியோ கம்மி போடணும். நான் என்னடா சொல்றேன், இது எப்படா இருக்கு? நீங்க நான் வந்து புதுசா வந்திருக்கு. 60 kg வரைக்கும் தாங்கும். 60 kg வரைக்கும் தாங்கும் அந்த சப்போர்ட். மோட்டோ லாகிங் கிட்ட இருந்தது சப்போர்ட். GoPro மவுண்ட். ஓ அத சொன்னியா? நான் மொபைல் ஹோல்டர் 60 கிலோ
என்னடா ஃபோன் மிஞ்சி போனா என்ன 500 கிராம் இருக்குமா, அதுக்கு எதுக்குடா மொபைல் இருக்கு 60 கிலோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணுவோம்ல டிடிஎஃப், அப்போ வந்து பண்ண ஒரு ஸ்ட்ராப் மவுண்ட் ஒன்று ஒட்டுவோமா, அதாவது மாட்டுவோம். நான்லாம் வந்து பண்ண ஸ்ட்ராப் மவுண்ட் மாட்டுவேன். லாஸ்ட்டாக மட்டும் வந்து பண்ண ஒரு மவுண்ட் மாதிரி ஒட்டினேன். அதுவுமே வந்து பண்ண பிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்ல ஒரு மவுண்ட் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து ஒட்டிக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, கேமரா விழுந்துருமா, இது விழுகாது. நான் உங்களுக்கு சீக்கிரமா அடுத்த வீடியோவில் எங்கேயாவது உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. டிடிஎஃப் ஃபிட் ஷாப்போட பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க டிடிஎஃப். ஸோ TTF___ ஃபிட் ஷாப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்மளோட டிடிஎஃப் ஃபிட் ஷாப்போட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஸோ அதில் வந்து நம்ம கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பண்ணால் கிராண்ட் ஓப்பனிங் பண்ண போகிறேன். எல்லா பொருளும் வரப்போகுது, ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா பொருளும் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட்டு கொஞ்ச நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டிடிஎஃப் ஃபிட் ஷாப்னு வரப்போகுது. எல்லாம் 1 by 1 ஒன்றுனா ஒரு டிடிஎஃப். அப்புறம் சொல்லும் எப்படி இருக்கு லைஃப்லாம்? அருமையாக போயிட்டு இருக்கேன். டெய்லி காரில் தான் போகிறேன், காரில் தான் வரேன். இதான் ஃபிட் ஷாப் கார், டெய்லி காரில் போயிட்டு காரில் வந்துட்டு இருக்கேன். நானே அருமையாக இருக்கு. நானே இப்போதான் கார் வாங்கினேன். நான் சேல்ஸ் மேனேஜர்னே. ஆமா, ஆக்சுவலி தம்பி நல்லா என்ஜாய் தாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஏன்டா லீவுன்னு கேட்டு வீக் ஆஃப் அப்படிங்கிறான். வீக் ஆஃப். சரி, சந்தோஷமா இரு. ஆக்சுவலி காலையில 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் கடையில் இருக்காங்க. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் வெளியே சுற்றுறான். 3 மணிக்கு கப்புன்னு வந்து படுத்துவீங்கன்னா மறுபடியும் 10 மணிக்கு எந்திச்சு கிளம்பிடுறான். நான் இருந்தானே என் கூடயே இருந்துருவான். கடையில வந்து இப்ப இன்னொரு டிடிஎஃப் ஃபிட் ஷாப்ல இன்னொரு ஆள் வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, மும்பைல காமத்திப்புறால ஒரு டிடிஎஃப் மீட் பண்ணோம்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி அண்ணன் எனக்கு ஒரு வேலை வேணும்னா, நம்ம கிட்ட தான் இருக்கே வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து டிடிஎஃப் ஃபிட் ஷாப்ல விட்டுட்டோம். தம்பிக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. என்னோட மோட்டிவ் என்னன்னு வந்து பண்ணா, ஒருத்தங்க நம்மளை நம்பி வராங்கன்னா, ஒரு 20 வருஷம் ஒரு கடையிலயோ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா, 20 வருஷத்துல அவங்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சி கிடைக்குமோ அதை வந்து நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்னால 1 வருஷம் 2 வருஷத்துலயே நான் அவங்களுக்கு கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். அது நானா கொடுத்துணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மள நம்பி வராங்கல்ல. ஸோ அப்படிதான் வந்து பண்ணா சுபாஷ் சொல்லவே தேவையில்லை. சார் வந்து கார்ல தான் போயிட்டு வராரு. ஸோ இன்னைக்கு கூட வந்து பண்ணா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வந்தாங்க. எதுல பார்த்துட்டு வந்தான்னு கேளுங்க. கார். அவன் ஜாலியா, அவன் ஒரு தனிங்க, அவன் ஜாலியா என்ஜாய் பண்றான் அவன் காட்டுல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் டிடிஎஃப் எல்லாம் நல்லதான் மாறும். வேற லெவலில் பண்ணுவோம். ஒன்னொன்னா பண்ணி அல்டிமேட் பண்ணி டிடிஎஃப். ஸோ அடுத்த வாட்டி நியூஸ்ல வரும்போது டிடிஎஃப் வாசன் என்ற பிரபல நடிகர், பிரபல யூடியூபர், பிரபல தொழிலதிபர், பிரபல பைக் ரைடர், ரேசர் எல்லாம் வரும் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். அது போக வந்து பண்ணா இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த காஸ்டியூமோட பார்க்க நான் நல்லா இருக்கேன். கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா இருந்தேன். ஆனா இந்த கேமரா ஆன் பண்ணி பார்த்துட்டு இப்படி திருப்பி பார்த்தா நல்லா இல்லை. அது ஏன்னு தெரியல. அது இந்த தாடியை நானும் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பேகையாலே ரீல்ஸ் ஒன்று எடுத்துட்டீங்க. பாருங்க தூக்கிறாதுரா. பின்னாடியே பாக்குறது இல்லைல்ல, சொரக்குன்னு திருப்புறாரு மனசாட்சி இல்லாம. நம்ம தட்டுன்னு சொல்லி நம்மள சண்டை போட வேண்டியது. முன்ட்ட சண்டை போட மாட்டாங்க. டிடிஎஃப் நான் இந்த தாடி இந்த பேகையால ரீல்ஸ் தாங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் கிளிப் எடுத்துறீங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த கிளிப்புமே எடுக்க முடிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. எந்த வீடியோக்குமே இப்படிலாம் எனக்கு ஆனதே இல்லை டிலே. அந்த ஒரு வீடியோ மட்டும் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி கடவுள் வந்து தள்ளி போடுறாரு போல. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து தம்பி பாட்டுக்கு வந்து பண்ண வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். லொக்கேஷன் தெரியாதனால நாங்கள் உங்கள் லொக்கேஷன் போட்டு பார்க்குறோம். ஸோ போட்டுட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் போய்கிட்டே இருக்கும்போது வந்து பண்ண பப்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பண்ண பப்ஸு, சமோசா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே எல்லாம் என்னடா செல்லம் இருக்குது, பக்கோடா, அதுக்கப்புறம் சட்னி. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பப்ஸ் சாப்பிட்ணுனாலே இந்த சாஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணால் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு தான் சாஸ் வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணே மறப்பேனா அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து எடுத்து காட்டுறான். ஸோ வந்து டேஸ்ட் பண்ண வேண்டியதாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டுட்டே சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து வெஜ் பப்ஸ் தான். வெளியிருந்து பார்க்குறவங்க உள்ளே உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிறாங்களோன்னு மேபி நினைக்கலாம். ஏன்னா எங்கள் செட்டப்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தீங்கன்னா அண்ணங்களோட பெரிய ஃபேன் தான். பாருங்க இப்போ அண்ணங்களோட பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், நடந்துருச்சு. ஆக்சுவலி தம்பியை வந்து பண்ண நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்களாம். அதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட யாருக்கோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 50,000 பக்கம் வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். அதையுமே அந்த தம்பி நான் உங்ககிட்ட வாங்கினேன்னு சொல்லி என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிட்டாங்களாம். ஆக்சுவலி இதெல்லாம் கேட்கும் போது தாங்க அது ஒரு மன சங்கடம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அண்ணன் கேட்டு என்ன சொன்னாங்கன்னா, வீடா உனக்கு நான் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணுறேன், நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அண்ணன் எனக்கு சொல்லிட்டாங்க. நல்ல பிள்ளைங்க, எனக்கு கொஞ்சோண்டு லூஸு அவ்வளோதான்.
மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. அதாவது நான் ஒரு அன்பா தம்பியா சொல்றேனே தவிர ரொம்ப தங்கமான பையன். எல்லாருமே நம்ம நம்பி ஏமாறது தானே. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு ஏமாந்துருக்காங்க. அவ்வளோதான். உனக்கு எவ்வளோ சின்ன வயசாச்சு? 21. நான் உங்களுக்கு தெரியல 21 வயசு 50,000 ரூபாய் ஏமாத்தினா நினைச்சு அவங்க இதோட போயிட்டானுங்க. ஆனா பாருங்க, நான் டிடிஏ புடிச்சா சேல்ஸ் மேனேஜர். என்னோட வேல்யூ என்ன பாருங்க, நாளைக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெருசா வரும் பாருங்க. லைஃபே செட்டில் ஆகும். அப்படி இருக்க முட்டா பசங்க அவங்களுக்கு தான் அது எல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னென்ன நான் இன்னைக்கு அக்கா கிட்ட கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படியா தம்பியோட லைஃப் மட்டும் செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. பல வழிகள் இருக்குல்லங்க. ஆல்ரெடி நான் செட்டில் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் ஆகணும். டேய் எத்தனை சமோசா வாங்கிட்டு வந்தேன்? எனக்கு சூப்பர் சூப்பர். டிடிஎஃப் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனியன் பக்கோடா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி. ஸோ பப்ஸை எங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. ஸோ இதையெல்லாம் வைத்து நாங்கள் மிகப்பெரிய ஃபூடி என்று நினைத்து விடார்கள். ஃபூடினாலே எனக்கு ஷாலின் தான் ஞாபகத்துக்கு வரேன். பயங்கரமாக எல்லாம் எப்படி கொஞ்சுவாங்க? ஷாலின் எப்படி தெரியுமா கொஞ்சுவா? சிக்கன் 65 எவடே, மட்டன் சிக்கன் தந்தூரி எவடே. உண்மையாடா? கியூட்டு. பார்க்கணும், வீடியோவில் பார்த்தேன் இன்னைக்கு. இல்லை ஆனால் அது நான் போட்டிருக்க மாட்டேன். தந்தூரி சிக்கன் கியூட்ல பயங்கர இன்னசென்ட். ஆமாம் இன்னசென்ட் தான். யாரும் வீடியோக்காக தான் அவங்க அப்படியே நினச்சிடாதீங்க. டிடிஎஃப் உண்மையாகவே ரொம்ப க்யூட், ரொம்ப இன்னசென்ட் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட்டியும் கூட. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6:20 ஆச்சு. அட்லாஸ்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நீ என்ன வாசா மேலே சொக்கா இல்லாமல் உட்காந்துருக்கு அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஸ்பைன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி சீரியஸாகவேங்க நம்ம டாக்டர் அண்ணனை பார்க்குறது ஏதோ திருப்பதி கோவிலில் போய் பெருமாளை பார்க்குற மாதிரி அவ்வளோ கூட்டம். ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்துலேயும் உங்களை மாதிரி நல்ல நல்ல அன்பு உள்ளங்கள்னாலையும் வந்து பண்ணால் நமக்கு ஏதோ ஸ்பெஷலாக எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்துட்டோம். ஸோ அண்ணன் வந்து பண்ணால் வெளியே ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷர்ட் கழட்டி இங்கே உட்கார சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணா வந்துடுவார். இடுப்பு போயிட்டு 3 வாட்டி இங்கே வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக இங்கே மாற்றி வச்சு பார்த்து அப்புறமா இங்கே வரவங்களாம் போட்டு விட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுதான் நீ ஃபோன் பண்ணோன்னா அவர் கேட்டேன். அதிகப்படி யாரும் பண்ணிவிடலாம் வெயிட் பண்ணுறது. இல்லை நான் கரெக்டாக நேரமாக வந்துட்டேன் இன்னைக்கு. ஆனால் இது ஒன்று வாங்கணும். எனக்கு 10 போயிடுச்சு. திடீர்னு இது அது இல்லை, ஒரு நிமிஷம். இந்த எம்மு நான் போட்டு பார்க்குறேன். ஓகே அதுக்கப்புறமா லாட்ச் போடுறேன். ஓகேண்ணா. ஆனால் இங்கேயே போடணும். அவருக்கு தெரியாது எங்கேன்னு சார் இங்கே மேலே ஒன்றும் அப்படி ஆனது. சாப்பிட்றச்சா போடக்கூடாது, படுக்கிறச்சா போடக்கூடாது, சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பெல்ட்டு போடக்கூடாது, சாப்பிடும்போது போடக்கூடாது, சாப்பிட்டு 2 மணி நேரம் போடக்கூடாது, படுக்கிறச்சா போடக்கூடாது. டேரெக்டாக பனியன் போட்டு இதில் போடும். டேரெக்டாக போட்டோன்னா அரிக்கும் நம்பிக்கும். படு ஒரு கட்டி பனியன் போட்டு அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே இது எதுக்கு நான் போடுறோம்? நம்ம அந்த டிஸ்ட்ரிக் பாயிண்ட் ஸ்ட்ரென்த்து நான் வச்சுக்கணும். ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக பாரு. இது ஃபுல்லாக இது ஸ்வெல்லிங் தெரிஞ்சு பாரு. அந்த கையில் அந்த ஸ்வெல்லிங் இருக்கா பாரு, அதை கண்ட்ரோல் பண்ணு. அது நல்லா இருக்கிறது இது வந்துட்டு அதான் அது நல்லா இருக்கிறது இது ஒழிஞ்சு போகுது. அது கை வலிக்கிச்சு. அதுதான் இந்த மாதிரி 2 வாட்டி வலிக்கெல்லாம் போடக்கூடாதுன்னா. ஓகே, மீடியம் டைப் ஃபஸ்ட்டு அண்ட் அகெயின் செகண்ட் இஸ் மைல்ட் டைப். ஓவர் டைட்டாக போடக்கூடாது. ஓகே, மூவ்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபீலிங் கம்ஃபர்டபுள். தட்ஸ் ஆல். மற்றது இதுக்கு 1 மாதத்துக்கு கை மேலே வச்சு படுக்கக்கூடாது, கை மேலே படுக்கக்கூடாது. ஏன்னா பெட் சர்க்குலேஷன் தேவை. நைட்டில் அவுட் நைட்டில் அவுட் நைட் அவுட். ஓகே, டேப்லெட்ஸ்னால் பார்த்தேன். இதை வந்து போட்டுக்கிட்டு 1.5 மாதம் சார். அதில் கோவா சுற்றிட்டு வந்துட்டேன் சார். நீங்கள் வேறு நீங்கள் நிறைய பார்த்துக்கிறாரு. அப்போ ஐ டோன்ட் சி யூடியூப் நத்திங், ஒன்லி ஹெல்த் ஆர்டிகல்ஸ். அதான் படிச்சுன்னு இருக்கேன். ஸோ டிடிஎஃப் இப்போ வந்து டாக்டரை மீட் பண்ணி ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 1.5 months வந்து பண்ணால் இந்த 2 பெல்ட்டை போடுறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் நம்ம கொஞ்சம் அன்அவைலபிளாக இருந்தோம். நம்மளால் டாக்டரை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து பண்ணேன். இன்றைக்கி வந்து இந்த பிரிஸ்ட் பேண்டு போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்காகன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆலைங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக. ஸோ இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதை வந்து பண்ணால் கொஞ்ச நாள் போட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இது வந்து இன்னும் நம்ம எலும்பு சரி பண்ணுறதுக்காகவும் எலும்பு வலி கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு பெல்ட்டுங்க. ஸோ அந்த பெல்ட் வாங்கி போட்டிருந்தோம். அது அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை. அதுக்கப்புறம் அது சும்மா டெம்பரவரியாக தான் போட்டிருந்தோம். இங்கே டாக்டர்கிட்ட வந்தோம்னா கரெக்டான இது கொடுத்துட்டாங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நைட் தூங்கும்போது போடக்கூடாதான், அதே மாதிரி சாப்பிடும்போது போடக்கூடாதா, சாப்பிட்டு 2 hours போடக்கூடாதான், அதுக்கப்புறத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடலாமா. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா இப்படி கை வச்சுட்டுலாம் படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளோட டாக்டர் மறுபடியும் பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாங்க. அவர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் அங்கே போய் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாருன்னா விலாக் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே கிளம்புனேங்க. எங்கே போகிறேன்? போய் படு.
அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன். ஏன் என்னன்னுலாம் கேட்கல. ஏன்னா எனக்கு டாக்டர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குங்க. ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு அவர் சொந்தக்காரர் சீரியஸாகவே. ஸோ ரொம்ப நல்ல தங்கமான மனுஷருங்க. ஸோ எவ்வளோ கூட்டம் தெரியுமா. ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேன் டீட்டெயில், உங்களுக்கு யாருக்காவது கையில் எலும்பு உடைஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம், உடம்புல என்ன ப்ராப்ளம்னாலுமே டாக்டரை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் அண்ணன் வந்து பண்ண ஃப்ரீயாகவே மருத்துவம் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப தங்கமான மனுஷன். பெல்ட்டு கரெக்டான இதில் தான் போட்டிருக்கோமா? கழட்டிட்டா ஒரு அதாவது 2 இன்ச்சு தொப்பு மேலே. அம்மா எக்ஸ்ரே எடுத்துடாதா? அண்ணா அவங்க போகிறீங்களா? நமக்கு வைக்கிறா நீ வேற இன்னைக்கு கூட்டம் இதோட நீ எப்போ ஒரு வச்சிருந்தேன். ஐயோ இல்லைண்ணா, இனிமேல் கரெக்டாக வந்துடுறேண்ணா. அண்ணா இது சரி ஆகிடும்ண்ணா. கண்டிப்பாக ஆகிடும். கையான மாதிரி இதுவும் ஆகிடும். கை கொஞ்சம் இது பண்ணால் வலிக்குதுண்ணா. இல்லைப்பா, ஆனால் அவங்க சொன்ன காலத்துக்கே நீங்கள் பெல்ட்டெல்லாம் வந்து போட்டு மெடிசனை ஃபாலோ பண்ணலாம். என்னது கை சுத்தமாக சரியாயிடும். இப்போ 90% ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ஆகும். ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு தான் இப்போ மருந்து தரேன். கரெக்டாக ஃபாலோ மந்த்லி ஒன்ஸாவது வர தம்பி. ஓகேண்ணா, மறுபடியும் கரெக்டாக வந்து ஒரு மாதம் மாத்திரை தரேன். மந்த்லி ஒன்ஸாவது வரும். நான் பயங்கர கூட்டம்ண்ணா இன்னைக்கு. ஆமாப்பா, எல்லாம் நல்லா அதுவும் சாட்டர்டே எல்லாருக்கும் லீவா? எல்லாரும் சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. யாரும் ஈவினிங் 8 மணிக்கு ஒரு 3 பெரிய செலிபிரிட்டிஸ் வர்றது அப்பாயின்மெண்ட்டு இன்னைக்கா? நம்ம வீடியோ பார்த்து யாராவது செலிபிரிட்டி வந்தாங்களா? செலிபிரிட்டி வரல. நம்ம பேஷண்ட்டு வெளியிலேருந்துலாம் நம்ம பேஷண்ட் இப்போ அந்த தம்பி கூட சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃபோன் வந்தோடனே அதில் டிடிஎஃப் வாசன் போட்டிருக்கேன். ஒரிஜினல் டிடிஎஃப் வாசனா இங்கே வராரு அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் டிடிஎஃப் வாசன், அது வேணா ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரே வராரு அப்படின்ட்டு வெளியே போகிறோம். கரெக்டாக நீ உள்ளே வர பண்ணும்போது வலிக்கானா உங்களுக்கு? இது இது எப்படி தெரிய மாட்டேச்சலும் இப்போ வலிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம்ல, அப்போதான் வலிக்கும். அதுவும் தெரியவும் மாட்டேங்குதுடா அது எந்த ஆக்ஷன் பண்ணும்போது வலிக்குது. சில வாட்டி குனிஞ்சா வலிக்கவே மாட்டேங்குதுண்ணா. சில வாட்டி வலிக்குது, சில வாட்டி உட்காரும் போது வலிக்குது, சில வாட்டி உட்காரும் போது வலிக்க மாட்டேங்குது. இது எவ்வளோ நாள் ஆகும் சொன்னீங்க? 3 months ஆகும். 3 months இன்னும் 3 months ஆனா? ஆமாம், இன்னிலேருந்து 3 months நீ மாதம் கரெக்டாக வரணும். ஓகே வந்து 90 days. ஏன் சரி அவங்கண்ணா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடுங்க. அண்ணா இது சாக்கடிக்குதுண்ணா. கொடுக்கலாமா? 2 monthsமா. அம்மா அண்ணா இது வேணாண்ணா. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது எல்லாமே தமிழ் டெக்னிக். என்னென்ன வர்மாக்கள்? வர்மா போய் திரும்ப ட்ரெடிஷ்னல் வர்மா. அவர் மூலியமா வெளியே வந்த ஒரு அடிக்கடி வருமாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழமையான இந்த ஒரு மருத்துவ இதை தான் வந்து பண்ணா வர்மம் அப்படி பண்ணலாம். இப்பவே போட்டுட்டேன். நிறையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெல்ட் போட்டுக்கோ, அப்புறம் கூட பிடிச்சி. ஆனால் நம்ம ஆயில் இது மாதிரி தரையை தான் நம்ம பெல்ட் ஒன்று வாங்கிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை போட்டுக்கோ. இந்த ஒட்டு இருக்குல்ல, அது மேலே இருக்கும். அதாவது இந்த தொப்பில் இருந்து ஒரு பிடிச்சோம் நம்ம இந்த கையில் மாட்ட முடியாது. அப்புறம் இந்த மாதிரி இந்த மணி ஒன்று அழகாக இல்லை. எதுனா இந்த மணி கழுத்தில் போட்டுருக்கு. இது நம்ம டிடிஎஃப் தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆக்சுவலி நேபாளில் இருக்கும்போது பெரிய ருத்ராட்சம் போட்டிருந்தேன். அது அப்படியே பழசாய் பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக கொடுத்தாங்களா, இது எனக்கு ரொம்ப நாள் போடணும்னு ஆசை. அப்புறம் பார்த்தா போட்டேன். ஓகேண்ணா, நீ எடுப்பா வரட்டும். அடுத்த மாதமா இப்போ மருந்து தரேன். 1000 ரூபாய் தான். தாத்தா ஒருத்தர் அவர் வந்து பை வாக்கே வந்து 271 சிவன் கோயிலுக்கு போயிருக்காரு. 220 சிவன் கோயில் ஆகும். பட் எங்கப்பா அவருக்கு வந்து முதுகு தண்டில் 273 273 கோவில் போயிருக்காரு. அவருக்கு முதுகு தண்டில் 4 எலும்பு உடஞ்சிச்சு. அச்சோ. நான் நைட்டு இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் போனேன். 100% நைட்டு மறுபடியும் வந்து பருவதமலை நடந்து போயிட்டு வந்துட்டார். இந்த 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் 4 அப்ளை பண்ணி எப்பவுமே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தேய்ச்சிக்கணுமா? ஒரு டேப்லெட் தரேன். மாத்திரை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார். இது ஒன்று கால்சியம், அந்த மல்டி விட்டமின் மூலிகையில் வர்றதுனால பியூர்லி ஹெர்பல் எதுவுமே மார்னிங் நைட்டு ஆட்டில் போட்டு வித் மில்க்கு. இந்த வாட்டி தங்கத்துலேயும் தங்க கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பண்ண கால்சியம், இன்னொன்று வந்து பண்ண மல்டி விட்டமின். ஹெர்பல் தாங்க, எல்லாமே ஹெர்பல் தான். ஸோ மேலே யூஸ் பண்ணுற இந்த இது மட்டும்னா நம்ம ஜவ்வரிசியில் பண்ணுறது.
அப்படி ஜவ்வரிசியில் பண்ணுறது. தண்ணியில் வச்சாலும் உரிக்கிறோம் அது. ஓ சரி 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 சரி. கேப்சூல்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இதெல்லாமே பால் கூட. டிடிஎஃப் டைம் அவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 10 மணி ஆச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேக்ரவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் தான் இருக்கோம். ஓ எவ்வளோ நாள் ஆசை, எவ்வளோ நாள் கனவு. ஸோ வந்து டிடிஎஃப் பிட் ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்மளோட டிடிஎஃப்ல பல பிராண்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதில் ஒரு பிராண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஷாப். ஸோ அட் லாஸ்ட் வந்து பண்ணால் பிட் ஷாப் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து பண்ண வர வேண்டியது இருக்குது. ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது வந்துருச்சுன்னா டிடிஎஃப் பிட் ஷாப் ஓப்பனிங். ஸோ எப்படியோ சந்தோஷமாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிளான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு அக்கா, இந்த மேலே மாட்டு வச்சுருந்த பொருளெல்லாம் ஆர்டிஸ்ட் நைட்டை கொடுத்தோம்லக்கா, அதெல்லாம் என்னாச்சு? நானே கேட்டேன், அதெல்லாம் என்னாச்சு? அதை விடுங்க, அதெல்லாம் என்னாச்சு? சென்னை வெள்ளத்துல வந்து பண்ண மூழ்கி போயிடுச்சு. அதனால அதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். அது போக வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் போர்டு வந்துடும் சொல்லி. அதுக்கப்புறம் போர்டு வந்துருச்சு. நீங்க நிறைய வீடியோஸ்ல மேபி ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் நான் எதுலையுமே வந்து பண்ண பிளாக்ல காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஸோ பயங்கர அழகாக இருக்குங்க சீரியஸாகவே. அதுலேயும் நம்மளோட லோகோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரு லோகோ தெரியுதுங்களா? ஆக்சுவலி ஸ்லிப்பர்ஸ் ஷூலாம் இங்கே விடாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற யார் நம்ம பசங்க தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லோகோ. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் டிடிஎஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிவிடுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா நம்மகிட்ட எல்லா ஹெல்மெட்ஸுமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட செல்லும் இங்கே வாங்க. அதுலேயுங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாங்கும் போது இல்லை. ஸோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல. அதுலேயும் வந்து பார்த்தா இந்த ஹெல்மெட்ஸ் தான் ரெட்ரோ மாடல் ஹெல்மெட்ஸ். ஃபுல்லாமே வந்து பார்த்தா ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல், கையிலேயே பார்த்து செய்யக்கூடிய இது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய பிட் ஷாப்பில் வச்சுக்க மாட்டாங்க. இதனால் என்னங்க, இதோட சேல்ஸ் வந்து கம்மி. பட் இருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஹாய்ல நல்லா இருக்கீங்களா வாங்க. பட் இருந்தாலுமே நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் இதெல்லாம் வச்சிருக்கோம். அது போக வந்து பண்ணால் கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்ஸ்லாம் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஸார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ மாடலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஹெல்மெட். மேலே இருக்கிற வைசரை ஓப்பன் பண்ணி காட்டேன். ஆக்சுவலி நான்லாம் முன்னாடி யோசிப்பேன், என்னடா இது இப்படி பலூன் மாதிரி ஊதி இருக்கே, இதை யார் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா இதை மட்டுமே நம்ம தனியாக பக்கில் யூஸ் பண்ணி அழகாக கழட்ட முடியுது. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு கிளிப் மாதிரி ஷார்ப்பாக போட்டுக்கிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அழகாக இருக்கு இல்லைங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் டிடிஎஃப். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இன்னும் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வந்துடும். உங்களுக்கு யாருக்காவது ஹெல்மெட் வேணும், ஜாக்கெட் வேணும், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் பூட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்னென்ன ஆக்சசரிஸுக்கு ஹெல்மெட் வைசர், ஹெல்மெட் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் பைக் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் குட்டி ஆக்சசரிஸ்லாம் வேணும்னா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த வ்ளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டடவை டேக்கார் எவ்வளோ வேகமாக போனால் சேவ் போங்க. அது மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேன் இருக்காங்க. பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ் நாட்ஸ் பார்த்து பத்திரமாக சேவ் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்ங்க.